அதெல்லாம் சரி, நான் மட்டும் தனியா கம்பு சுத்தினா அது என்ன கிக்கு இருக்கு? இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் என் கூட சண்டை போடணும். யாரும் பயப்படாதீங்க, தைரியமா என் கூட வந்து சண்டை போடலாம். ஏன்னா இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் என்ன ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி யாராவது என்ன ஜெயிச்சிட்டா அவங்களுக்கு இங்கேயே மாலை மரியாதைலாம் பண்ணி பரிசு தொகையா 10 லட்சம் ரூபாய் தரேன். அப்பாதான் இருக்கல்ல, வாங்க. இல்லப்பா, நான் இங்க இருந்து பாக்குறேன். ஏன் பாப்பா பயமா இருக்கா? அதான் அப்பா இருக்கல்ல, வாங்க. பாரா, அட வாங்க பாப்பா, வாங்க. ஏன் தமன்னா, இது வரைக்கும் அவங்க 2 பேருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம இருந்துச்சு. ஏன் அந்த பொம்மை கூட்டத்தோட கூட்டமா வந்து காப்பாத்திருக்கலாம்ல. ஆனா இப்ப சித்தார்த்தை காப்பாத்த எப்படியும் வந்துதானே ஆகணும். அப்போ எப்படியும் கண்ணாடியில தெரிஞ்சுதானே ஆகணும். ஆமா சித்தப்பா, அந்த ஒரு நொடிக்காக தான் நான் கண்கொத்தி பாம்பா காத்துட்டு இருக்கேன். இவ்வளவு பேர் இருக்கீங்க, யாராவது ஒருத்தர் கூட வர மாட்டீங்களா? இன்னத்துக்கோசரம் இப்படி சத்தமே வராம பின்னால வந்து நின்னு இருக்கிற. மா, நீங்க எதுக்குமா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு? அதுக்கு தானேம்மா நாங்க வந்திருக்கோம். பரவாயில்ல. பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். ம், சரிங்கம்மா. இங்க பாருங்க, இந்த மோதிரத்துல இருக்கிற பாய்சனை யாருக்கெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணணும்னு சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோங்க. சித்தார்த், ராணி, அப்புறம் அந்த கிழவன் பாட்டி, இவங்க யாருக்கு வேணாலும் இன்ஜெக்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒருவேளை தடங்கல் ஆயிடுச்சுன்னா திரும்பவும் ட்ரை பண்ணுங்க. மறுபடியும் தடங்கல் ஆயிடுச்சுன்னா திரும்ப திரும்ப நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, திரும்பவும் ட்ரை பண்ணுங்க. நான் சொல்ற ஒருத்தர் கையில இன்ஜெக்ட் பண்ற வரைக்கும் இதுல எந்த சேஞ்சஸும் இருக்க கூடாது. புரியுதா? சரிங்கம்மா. ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்கம்மா. மா, கொடுங்கம்மா.
உங்களுக்கு நிறைய வேலை இருக்குமா, நீங்க அதை போய் பாருங்க. நான் இதை பாத்துக்கிறேன், விடுங்க, நான் போய் கொடுக்குறேன். அம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பொங்கல் வைக்கணும், நீங்க போய் அதுக்குண்டான வேலையெல்லாம் பாருங்க. கொடுங்கம்மா. இல்ல 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 பரவாயில்லம்மா, நீங்க போய் அதை பாருங்க, நாங்க பாத்துக்கிறோம். என் கூட போட்டி போட இங்க யாருமே இல்லையா? யாருமே இல்ல. ஆம்பளையா? இங்க ஆம்பளையே கிடையாதா? பூமி அக்கா, அன்னலட்சுமி அத்தை ஆசைப்பட்ட மாதிரி முதல் தடவையா எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுறோம். இதுக்கு உன்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே எங்களுக்கு வேணும்க்கா. பாய்சன் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். சித்தப்பா, என்ன இன்னும் போதையில தான் இருக்கீங்களா? ச்சே, ராணி சாகர மாதிரி இருந்தது வெறும் கனவா? இல்ல தமன்னா, ராணிக்கு செட் பண்ண ஆளு பாய்சன் இன்ஜெக்ட் பண்ணி அவளை காலி பண்ணிருப்பாளன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவ மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல சித்தார்த்தும் காலியாக போறான். அவனோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப நீங்க கேட்டீங்களே சிலம்ப சண்டையில உயிர் போகுமான்னு, இப்போ அந்த செங்கோடன் கையில இருக்கிறது சிலம்பம் இல்ல, சித்தார்த்தோட யம. சித்தப்பா, செங்கோடன் கையில இருக்கிற சிலம்ப குச்சியோட முனையில என்ன இருக்குன்னு தெரியுமா? ஆலக்கால விஷம். அது நல்ல பாம்போட விஷத்தை எடுத்து அத 6 மாசம் ஆற போட்டு அத உருக்கி பதப்படுத்தி அந்த குச்சியோட முனையில ஒரு தார் ஆணி இருக்கும், அதுல தடவி வச்சிருக்கு. இப்போ அதத்தான் சித்தார்த்தோட பொட்டுல அடிக்க போறான். சித்தார்த்த வேணும்னே வம்பு கிழித்து எல்லாரும் முன்னாடியும் அவன் ஈகோவை தூண்டி விட்டு சண்டைக்கு வர வச்சிருவான். அவனும் விஷயம் தெரியாம தன்னை பெரிய ஹீரோ நினைச்சு கோதால இறங்கிடுவான். அப்ப நடக்கிற சண்டையில சித்தார்த் பொட்டுல ஒரு அடி அடிச்சு அந்த ஆணிய நெத்தி பொட்டுல செங்கோட இறக்குவான். இறக்கன அடுத்த நிமிஷம் சித்தார்த் காலி.
என்னப்பா இது பொங்கல் அதுவுமா சிலம்ப சுத்தி வேடிக்கை காட்டிட்டு போவாருன்னு பார்த்தா இந்த ஆளு தேவையில்லாம பேசி எல்லாரையும் வம்புக்கு இழுக்கிறாரப்பா. ஆமா பாட்டி, கடவுள் நிறைய திறமைகளை மனுஷங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஆனா அவங்க அதோட அருமை தெரியாம ஆணவத்துல ஆடுறாங்க. அதுதான் அவங்க அழிவுக்கும் காரணமா இருக்கும். என்னப்பா இங்க கூட்டத்துல யாரும் ஆம்பளை இல்லையா? கேக்குறல என்ன சித்தார்த்து, நீ என்னமா கம்பு சுத்தத்துல வீரன் கீரன் எதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க? நீ என்னடானா ஓரமா ஒதுங்கி நிக்கிற? செங்கோடன், இது பொங்கல் பண்டிகை. இது சந்தோஷமா கொண்டாடதான் உங்களை கூப்பிட்டோம். தமிழர்களோட விளையாட்டுல சிலம்பமும் ஒண்ணு. அந்த கலை இப்ப அழிஞ்சுக்கிட்டே வரதுனால அதுக்கு உயிர் கொடுக்கறவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு மரியாதை செலுத்தணும்னு நான் வர சொல்லியிருக்கேன். ஆனா அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்ட இப்படி இங்கிதமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. சித்தார்த்து, வாய் சொல் வீரங்கிறதெல்லாம் சரியா தான் இருக்கு. இவ்வளவு தூரம் பேசுறது என் கூட வந்து கம்பு சுத்த வேண்டியதானே? உங்க வித்தைய மதிக்கிறதாலையும் அதை கத்துக் கொடுக்கிற உங்களையும் மதிக்கிறதுனாலதான் நானு சொல்லுப்பா. பேசாம அமைதியா இருக்கேன். இல்லனா இறங்கி வந்து அடிச்சிருயோ? என்ன சித்தார்த், என்ன இவன் இப்படி பேசுறான்? தமன்னா, எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் சித்தார்த் சண்டைக்கு இறங்கவே மாட்டான் போல இருக்கு. இப்ப பாரு மனோ, அந்த செங்கோட ஒரு வார்த்தை சொல்லுவான். அத கேட்டு நம்ம ஹீரோ எப்படி கொந்தளிச்சு கோதால இறங்க போறான்னு மட்டும் பாரு. சரிப்பா, நீ என் கூட சரி சரிலாம் சண்டை போட வேண்டாம். வேணும்னா ஒண்ணு பண்றேன். நான் கண்ணை கட்டிக்கிறேன், நீ கண்ணை திறந்துக்கிட்டு என்கிட்ட சண்டை போடு. அப்படியும் இல்லைனா ஆம்பளே இல்லைன்னு ஒதுங்கி ஓரமா நின்று நான் கம்பு சுத்ததான் வேடிக்கை பாரு. அப்புறம் சித்தார்த், இந்த வேஷ்டி சட்டையெல்லாம் கழட்டி போட்டு உன் பொண்டாடி சீல இருக்குல்ல, அது எடுத்து கட்டி. எல்லாத்தையும் கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லில கூட்டிட்டு வந்திருக்கேன். இதுக்கும் சித்தார்த் இறங்கலனா உண்மையாவே அவனுக்கு தான் அசிங்கம். ஏன்னா 25 கடையில வேலை பாக்குறவங்க அவங்க குடும்பம்னு எல்லாருமே சுத்தி இருக்காங்க. அதனால சித்தார்த்துக்கு ரத்தம் கொதிக்கும். பார்த்துட்டே இருங்க. இப்போ சித்தார்த் சரின்னு சொல்லுவான் பாருங்க. சித்தார்த், வேணும்னு நம்ம இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு எதுவும் சரியா படலப்பா. இந்த சிலம்ப போட்டியே வேண்டாம். அடுத்து குழந்தைகளுக்கான போட்டியை நடத்திட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுலாம்ப்பா. ஆமாப்பா சித்தார்த், தாத்தா சொன்ன மாதிரி இதெல்லாம் வேணாம். அப்பா சொல்ற மாதிரி இவன் உன்னை வேணும்னே வம்புக்கு இருக்கிறான். இவனை அனுப்பிட்டு வேற வேலையை பார்ப்போம். ஆமாண்ணா, வேண்டாண்ணா, நீ கோவப்படாத. என்ன சித்தார்த்து, சீக்கிரமா சீலை கட்டிட்டா நான் கம்பு சுத்த ஆரம்பிச்சிடுவேன்ல. நான் உன்னை ஜெயிச்சிட்டா மனோ, அதான் தலைவன் கோதால இறங்குறேன்னு சொல்லிட்டான்ல. சரி சரி வாங்க, நாம அவன் சாவறத பக்கத்துல இருந்து பார்க்கலாம் வாங்க. சித்தப்பா, சித்தப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சித்தார்த் கம்பு சண்டை போடுவான். அப்போ அவனை காப்பாத்த பொம்மி எங்க இருந்தாலும் வந்தே தீருவான். அப்போ நம்ம கவனமா இருக்கணும். அதான் கண்ணுல விளக்கணை ஊத்தி பாத்துக்கிட்டு இருக்கியே. அதெல்லாம் கரெக்ட் தான் சித்தப்பா. ஆனா சித்தார்த் சண்டையில இறங்க போறான். அதனால அவனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி ஒரு பொங்கல் கிஃப்ட பொங்கல் பரிசா கொடுத்துட்டு வரலான்னு இருக்கேன்.
அந்த நேரத்துல நீங்க இங்க இருந்து இந்த கண்ணாடியில எங்கேயாவது பொம்மி தெரியறாளான்னு பாத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது சித்தார்த் ராணிய மட்டும் காலி பண்ற அட்டெம்ப்ட் இல்ல, பொம்மையையும் சேர்த்து தான் அட்டாக் பண்ண போறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ருத்ரா கிட்ட பேசி இந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னேன். ருத்ராவும் பொம்மையை காலி பண்றதுக்கான ஒரு விஷயத்த சொல்லி அதுக்கான ஏற்பாட்டுல இறங்கிருக்காரு. அப்போ பொம்மியும் காலியா? ஆமா சித்தப்பா, செத்த பாம்பு மாதிரி மறைஞ்சிருந்து வந்து சித்தார்த்தையும் ராணியும் காப்பாத்திட்டு இருக்கிற அந்த பொம்மி வரவும் முடியாம வராம இருக்கவும் முடியாம பாத்துருவா. அப்படி வந்தான்னா அவளும் காலியா? சூப்பர் தமன்னா, சூப்பர். ஆமா, அந்த பொம்மிக்கு என்ன பிளான் பண்ணிருக்காரு? அது நடக்கும் போது உங்களுக்கே புரியும். சரி. மனோ, நீங்க 2 பேரும் போய் பாருங்க. எனக்கு கொஞ்சம் கேரா இருக்கு, நான் இங்கே இருக்கேன். அதுவும் கரெக்டு தான். நீங்க கேர்ல வந்து அங்க தேவையில்லாத ஏதாவது உளறி காரியத்தை கெடுத்துருவீங்க. நீ வா தமன்னா. சுத்தி முத்தி நல்லா கவனமா பாத்துக்கோங்க. என்ன செய்ய போற? ஒரு வேலை உன்னை நான் ஜெயிச்சிட்டா இங்கிருந்து உன் ஊருக்கு நீ சேலை கட்டிட்டு போறியா? அவன் மூஞ்சி அடிச்சு உடங்கி தம்பி. சூப்பரு. என்ன சித்தார்த்து, உன்கிட்ட நான் கண்ணை கட்டிட்டு சண்டை போறேன்னு சொன்னதும் ஓவர் கான்ஃபிடென்ட்ல பேசுறியா? இல்ல, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ல சொல்றேன். உனக்கு சிலம்பம் தெரிஞ்ச அளவுக்கு சிலம்பத்தை பத்தின வரலாறும் தெரியல, தமிழனோட பெருமையும் தெரியல, வீரமும் தெரியல. வீரங்கிறது தண்டிக்கிறதுல இல்ல, தோத்தவனை கூட மன்னிக்கிறது. அதனால உன்னை நான் இப்பவே மன்னிக்கிறேன். தம்பி சொன்னது புரிஞ்சுதா? நீ அவர்கிட்ட தோக்க போறன்னு சூசகமா சொல்றாரு. புரிஞ்சுது, நல்லாவே புரிஞ்சுது. நான் மட்டும் ஜெயிச்சிட்டா உன் பொண்டாட்டிய இவங்க எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு சேலையை உருவிட்டு போயிடுவேன். அது உனக்கு ஓகேவா? ஏய், ஏன்பா சித்தார்த், என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான் இவன்? சர்ரா, வேணாம்ப்பா சித்தார்த். தாத்தா நீங்க பயப்படாதீங்க தாத்தா. அவன் ஊருக்கு போகும்போது சேலையை கட்டிக்கிட்டு தான் போவான். டேய் சித்தார்த், வேணாம்ப்பா இதெல்லாம். ஏங்க, அவன் அவ்வளவு மட்டமா பேசுறான். இப்ப கூட சித்தார்த் இறங்கலன்னா எப்படிங்க? சித்தார்த், பாட்டி நான் சொல்றேன்ப்பா, நீ அவனை போய் ஜெயிச்சுட்டு வா. சித்தார்த், அவங்கிட்ட வெறும் வித்தை மட்டும் தான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட வித்தையோட சேர்த்து அன்னலட்சுமியோட ஆசீர்வாதமும் பொம்மியோட அன்பும் இருக்குடா. உன்னை அவங்க 2 பேரும் எப்பவுமே கைவிட மாட்டாங்கப்பா. பாப்பா, எல்லாம் சரி, ஆனா இந்த பேக் எதுக்கு மாட்டிருக்க? அதுவா, அப்பா பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதுக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குறாருல்ல, அப்ப அவருக்கு தாகம் எடுக்கும்ல. அதனால தண்ணி பாட்டில் வச்சிருக்கேன். அவருக்கு தாகம் எடுக்கும் போதெல்லாம் கொடுப்பேன். நான் தண்ணி குடிக்காம கூட இருக்க கூடாதா? ஆமாப்பா, நீங்க பிஸியா இருக்கும்போது நான் உங்களுக்கு எடுத்து கொடுப்பேன். சரி, அப்ப எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? அது என்னன்னா, அந்த தண்ணி பாட்டிலோட சேர்த்து இந்த செல்போனையும் உள்ள வச்சுக்கோ. எனக்கு போன் வந்தா மட்டும் எடுத்துக்கொடு. சரிப்பா.
நான் இருக்கிற வரை நீங்க நினைக்கிறது நடக்காது. பார்க்கலாம்.